சிவகார்த்திகனுடைய 23வது மூவியோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கா. இருந்தாலும் சென்டரில் இவருடைய அமரன் மூவியோடைய ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக இந்த மூவியோடைய கரண்ட் ஷூட் சென்னையில் தான் போய்கிட்டு இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. அதுவும் ஃபைனலாக இன்னும் ஒரு 1 வீக் ஷெடியூல் இருக்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கிறதாவும் அப்டேட் போய்கிட்டு இருக்கா. அதை மேவோடைய ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதாவும் பிளான் போட்டு வச்சுருக்காங்க. மேவோடைய 10க்குள்ளே அமரன் மூவியோடைய டோட்டல் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே. அதுக்கப்புறம் இந்த மூவியோட ப்ரொடக்ஷன் ஒர்க்கை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறதாவும் கன்ஃபார்ம் அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி சஸ்பென்ஸ் கலந்த பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவியாக தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மந்தில் இந்த மூவி தேட்டருக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் அமரன் மூவிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெயிட்டிங். இது வரைக்குமே இல்லாத ஒரு ஜேர்னரில் சிவகார்த்திகனை இந்த மூவியில் நம்ம பார்க்க போகிறோமே. சென்னையில் பயங்கரமான ஒரு பெரிய செட் போட்டு இந்த மூவியோடைய ஃபைனல் ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இது மட்டும் இல்லாமல் அன்பு அறிவு அவர்கள் தான் இந்த மூவியோடைய ஃபைனல் ஷெடியூலும் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாரு. 2024 செகண்ட் ஆஃபான ஆகஸ்ட் மந்தில் இந்த மூவியை தேட்டரில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். தனுஷுடைய 50வது மூவி தேட்டருக்கு ரெடி ஆகிடுச்சு. அவருடைய 51வது மூவியான குபேரன் மூவியோட ஷூட்டிங் கரண்ட்டில் போய்கிட்டு இருக்க. தமிழ் தெலுங்குன்னு 2 வருஷனில் இந்த மூவி நேரடியாக தயாராகிட்டு இருக்க. மும்பையில் இருக்க முக்கியமான ஒரு சம்பவத்தை மேனாக வச்சு தான் இந்த மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ரீசெண்டாக இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே இப்போ மும்பையில் தான் போய்கிட்டு இருக்க. அதுவும் லவ் போர்ஷனில் கலந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே இப்போ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்டேட் கொடுத்துருக்காங்களே. ராஷ்மிகா அவர்கள் தான் தனுஷ் அவர்களுக்கு இந்த மூவியில் ஹீரோயினாகவும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இவருடைய வாத்தி மூவியும் தமிழ் தெலுங்குன்னு 2 வருஷனில் தயாராகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்திடுச்சு. சேகர் கமலேஷோடைய டைரக்ஷனில் ரீசெண்டாக இந்த மூவியோடைய ரொமான்டிக் கலந்த லவ் சீன்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்க. இந்த மூவியும் 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் தேட்டருக்கு வரும். இவருக்கு சென்டரில் ஒரு பெரிய மூவி ஒரு சின்ன மூவி வெயிட்டிங்கில் இருக்க. இது ரெண்டும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த குபேரன் மூவி தேட்டருக்கு வரும்னு நினைக்கிறேன். விஷாலோட ஆக்டிங்கில் ரத்ன மூவி தேட்டருக்கு வந்து ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. வில்லேஜ் கலந்த பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் மூவியாக தான் ரிலீஸ் ஆகியிருக்க. ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் மூவி ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு ஸ்பீடில் மூவி போக ஆரம்பிச்சிடுச்சு. கிட்டத்தட்ட சிங்கம் பார்ட் எந்த அளவுக்கு ஸ்பீடில் போகுமோ அதே அளவுக்கு ரத்ன மூவி செம ஸ்பீடு எடுத்துடுச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் செம்மையாக மேக் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே வெரி ஃபைட்டாகவே இருக்கு. டிஎஸ்பியோட மியூசிக்ஸ்லாம் சும்மா அதிரடி காட்டுதுன்னு சொல்லலாம். ஹீரோயின் தான் மெயினான ஒரு ரோலில் வச்சு டோட்டல் மூவியுமே நகருது. விஷால் அவர்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை இந்த மூவி ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த ரத்னா மூவி ஹரியோடைய டைரக்ஷனில் டிஎஸ்பியோட மியூசிக்கில் இப்போ தேட்டரில் போய்கிட்டு இருக்கா. தேட்டரில் போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஃபிலிம் கொடுத்தது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அருண் விஜயோட ஆக்டிங்கில் ரீசெண்டாக 2 மூவி வெயிட்டிங்கில் இருக்கா. இப்போ அவருடைய அடுத்த மூவியோடைய பூஜை கம்ப்ளீட் ஆனது மட்டும் இல்லாமல் அதனுடைய டைட்டிலையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரெட்டத்தலை அப்படின்னு டைட்டில் வச்சு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவியாக இந்த மூவி தயாராகிட்டு இருக்கா. 2 ஹீரோயின்ஸ் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிறிஷ் திருக்குமரனுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிட்டு இருக்கா. கரண்ட்டில் இவருக்கு 2 மூவி வெயிட்டிங்கில் இருக்கா. மிஷன் சாப்டருடைய செகண்ட் பாகம் மட்டும் இல்லாமல் வனங்கான் மூவியும் தேட்டருக்கு வெயிட்டிங்கில் இருக்க. இந்த 2 மூவியுமே 2024 எண்டுக்குள்ளே ஒரு மூவியும் 2025 செகண்ட் ஹாஃபில் ஒரு மூவி ரிலீஸ் ஆகும். வனங்கான் மூவியை 2024 செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. மிஷன் சாப்டர் செகண்டை 2025 செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்களே. இந்த மூவியோடைய சென்டரில் தான் இந்த ரெட்டத்தலை மூவியை தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு பிளான் போட்டிருக்காங்களே. அருண் விஜயோட ஆக்டிங்கில் தொடர்ந்து நல்ல மூவிஸ் தான் தேட்டருக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் தான் இந்த ரெட்டத்தலை மூவி இருக்க போதுன்னு நினைக்கிறேன். 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்கலாம் இந்த மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை தேட்டரில் ஏற்படுத்துதுன்னு.